The boy who cried wolf. ஓநாய் வருது என்று பொய் சொன்ன சிறுவன். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு இடையன் சிறுவன் இருந்தான். ஒரு நாள் மலையில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது கிராம மக்களிடம் விளையாட நினைத்தான். உடனே ஓநாய் ஓநாய், ஆடுகளை ஓநாய் துரத்துகிறது என்று கத்தினான். கிராம மக்கள் சிறுவனுக்கு உதவி செய்யவும் ஆடுகளை காப்பாற்றவும் ஓடி வந்தனர். ஆனால் அங்கு எதுவும் இல்லை. சிறுவன் அவர்களின் கோபமான முகங்களை பார்த்து சிரித்தான். கிராம மக்கள் சிறுவனின் விளையாட்டை புரிந்து கொண்டு திரும்பி சென்றனர். கொஞ்ச நேரம் கழித்து அவன் மீண்டும் கத்த ஆரம்பித்தான். உண்மையிலேயே ஓநாய் வந்திருக்குமோ என்று நினைத்து கிராம மக்கள் ஓடி வந்தனர். ஆனால் இங்கும் ஓநாய் இல்லை. கிராம மக்கள் சிறுவனை கண்டித்துவிட்டு திரும்பிச் சென்றனர். பிறகு உண்மையிலேயே ஒரு ஓநாய் வந்தபோது, ஓநாய், உதவி செய்யுங்கள், ஓநாய் ஆடுகளை துரத்துகிறது என்று அலறினான். ஆனால் இந்த முறை யாரும் உதவி வரவில்லை. மாலையில் சிறுவன் வீடு திரும்பாததால் கிராம மக்கள் என்ன நடந்தது என்று பார்க்க மலைக்கு சென்றனர். சிறுவன் அழுது கொண்டிருந்தான். ஓநாய் வந்தது என்று கத்தியபோது ஏன் யாரும் வரவில்லை என்று கோபமாக கேட்டான். இப்போது மந்தை சிதறிப் போய்விட்டது என்றான். ஒரு கிராமவாசி அவனிடம், பொய் சொல்பவர்கள் உண்மை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் என்றார். நீதி. பொய் சொல்வது நம்பிக்கையை உடைக்கிறது. பொய் சொல்பவர்கள் உண்மையைச் சொன்னாலும் கூட யாரும் அவர்களை நம்ப மாட்டார்கள். The boy who cried wolf. Once upon a time, there lived a shepherd boy in a village. While watching his flock of sheep on the hill, he decided to play a prank on the villagers. He shouted, "Wolf, wolf, a wolf is chasing the sheep." The villagers rushed to help the boy and save the sheep. When they found nothing, the boy laughed at their angry faces. The villagers realized they had been tricked and left. Soon after, he shouted again. The villagers came running, thinking a wolf might have actually arrived. But again, there was no wolf, and the villagers scolded the boy before leaving. The boy continued watching his sheep. Later, he saw a real wolf and cried desperately, "Wolf, please help! The wolf is chasing the sheep." But this time, no one came to help. In the evening, when the boy hadn't returned home, the villagers went up the hill to check on him. They found him weeping. "Why didn't you come when I called about the wolf?" he asked angrily. "The flock is scattered now," he sobbed. A villager replied, "People won't believe liars even when they tell the truth." Moral: lying breaks trust. Nobody trusts a liar even when they speak the truth.